ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். டீ போடுற நேரத்தில் ஒரு கப் அவல் மட்டுமே வச்சு சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அவலில் 2 விதமாக இருக்குது. ஒன்று திக்கவல், லேஸ் அவல் 2 இருக்குது. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது நல்ல திக்கான அவல் தான். திக்கான அவல் இல்லைன்னா லேசான அவல் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது திக்கான அவலாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் வறுபடுறதுக்கு. அவல் வறுபட்டால் நம்ம எடுத்து கையில் உடச்சி பார்க்கும்போது நல்லா உடஞ்சி வரணும். அது வரைக்கும் வறுபட்டு வரட்டும். நல்லா இந்தளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கிறதேன். இப்போ அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காயில் உள்ள ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஆனால் தேங்காவை வறுத்து செய்யும்போது அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போய் நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். சீக்கிரமாக கெட்டு போகாது. இதையே வெளியே வச்சாலும் 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. நல்ல இந்த அளவுக்கு கலர் மாதிரி வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதையும் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இனிப்புக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவு வெல்லத்துக்கு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் எவ்வளோ எடுக்கீங்களோ அதே அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை, கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்படியே மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அவல், தேங்காய் 2ம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுட்டு இப்போ ரெடி பண்ணி வச்ச சக்கரை பாகை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க அவல், தேங்காய் 2யும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாகில் தூசி மண்ணெலாம் இருக்கும். அதனால் லைட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா அரிச்சிட்டு நான் இருத்து வச்சுருந்தேன். இல்லை நீங்கள் டைரெக்டாக அதோடு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா இது போல் கிண்டி விட்டுட்டு டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் 5 நிமிஷத்தில் அவல் மட்டும் வச்சு இப்படி ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க. நல்லா இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். இது போல் பிடிச்சு எடுத்துக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சம் இருக்க மாவையும் இதே போல் லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.